இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, இலங்கையிடம் கச்சத்தீவை காங்கிரஸ் கொடுத்து பதிலுக்கு அவர்களிடம் இருந்து பல ஆயிரம் ஏக்கர்களை வாங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார். அவர் மட்டுமல்ல, அவருடைய புதல்வர் ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கும் பொழுது பூமாலை திட்டத்தின் மூலமாக பசியாலும் பட்டினியாலும் ஆடும் இலங்கை தமிழர்களுக்கு வெளியுறவு கொள்கை, இன்டர்நேஷனல் ஹேக் எல்லாவற்றையும் மீறி அங்கே உணவு பொட்டலங்களை வழங்கியவர் தலைவர் ராஜீவ்காந்தி. இதையெல்லாம் யாரும் மறந்துவிடவில்லை, தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள். இதெல்லாம் வரலாறு. ஆனால் 282 ஏக்கர் இடத்தை கொடுத்துவிட்டு 6000 சதுர மைல், 7500 சதுர கிலோமீட்டர், லட்சக்கணக்கான ஏக்கர் இந்தியாவிற்கு பெறப்பட்டிருக்கிறது. இரண்டாவது ஒப்பந்தத்தில் ஒரு ஒப்பந்தத்தை பற்றி எல்லோரும் பேசுகிறார்கள். இரண்டாவது ஒப்பந்தத்தை பற்றி பேசுவது வருத்தம் அளிக்கிறது. அந்த இரண்டாவது ஒப்பந்தம் என்ன? உலகத்திலே எங்கும் இல்லாத கனிம வளங்கள், எரிவாயு, பல்லுயிர் வாழ்கின்ற பகுதி, இதையெல்லாம் இந்தியாவிற்கு சாதகமாக கொடையாக பெற்றவர்தான் அன்னை இந்திரா காந்தி. 2 ஒப்பந்தம். ஒரு ஒப்பந்தம் கச்சத்தீவு, இன்னொரு ஒப்பந்தம் வேர்ல்ட் பேங்க். இதை பற்றி எல்லாம் இன்னும் நீங்கள் யூடியூபிலோ ஆவணங்களிலோ பார்த்தால் வெட்ட வெளிச்சமாக தெரியும் அன்னை இந்திரா காந்தி செய்த வரலாற்று பணி எவ்வளவு பெரியது இந்த தேசத்திற்காக என்று. இந்தியா விடுதலை அடையும் பொழுது 565 சமஸ்தானங்களை இந்தியாவோடு இணைத்தவர் அன்னை இந்திரா காந்தியுடைய தந்தை ஜவஹர்லால் நேரு. நாகாலாந்து பிரிட்டிஷ் காலத்திலே நாகாலாந்து பிரிட்டிஷோடு இணையவில்லை, ஆனால் அதையும் இணைத்தவர் ஜவஹர்லால் நேரு. இதைத்தான் வாஜ்பாய் அவர்கள் அன்னை இந்திரா காந்தியை பார்த்து இந்த தேசத்தின் துர்கா தேவி சக்தி படைத்தவர் என்று பாராட்டினார். அவர் பாராட்டினார். இன்று நரேந்திர மோடிக்கு பாராட்டுவதற்கு மனமில்லை. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.